இந்த வீடியோ கைடில் நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபார் இப்போ நம்ம பார்த்தது கலர் அண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அடுத்ததாக பார்க்க போகிறது பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிஎஸ்எஸில் ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு நான் வந்துடுறேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு div கிரியேட் பண்ணிக்கிறேன். div tag ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த div tagக்கு ஒரு பேர் கொடுத்துக்க போகிறோம். கண்டெய்னர் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னரை கிளாஸில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டாட் கண்டெய்னர் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த கண்டெய்னருக்கு ஒரு width அண்ட் ஹைட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? width ஒரு 300 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ என் ப்ரௌசரில் போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அங்கே ஆக்சுவலாக div இருக்கிறது தெரியாது. ஓகே, ஸோ அது தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ண போகிறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ப்ரிவ்யூ பண்ணோம்னா எனக்கு 300 பிக்சல் வித்து 200 பிக்சல் ஹைட்டில் ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு கண்டெய்னர். ஸோ இந்த விஷுவலில் தெரிகிற இந்த பாக்ஸ் தான் நம்ம div tag, நம்ம க்ரியேட் பண்ண div tag. ஓகே, இப்போ இந்த div tagக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ பேக்ரவுண்ட் கலர் இல்லாமல் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஏதாவது வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வைக்கிறது? பேக்ரவுண்ட் கலர் இங்கே இருக்கட்டும், அதுக்கு கீழே பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் இப்போ எனக்கு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு ஆன்லைன் இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை கொண்டு வந்து நான் என்னோடய வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் இமேஜோடைய URL நான் கொடுக்கணும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டியில். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், URL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸ் வந்து 2 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 சிங்கிள் கோட்ஸுக்கு இன்பிட்வீன் நம்ம அந்த URL கொடுக்கணும். ஒரு இமேஜ் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோடுன்னு போட்டு பார்க்கலாம் ஏதாவது வருதான்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் டவுன்லோட் ஆகுது. ஓகே, ஸோ இது ஓப்பனே பண்ணிக்கிறேன் நான். ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இமேஜ் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு செப்பரேட் டேப்பில் ப்ரிவ்யூ ஆகும். இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான URL. இந்த URL-ஐ இந்த சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து உள்ளே ஃபிட் ஆகிருக்கும். ஆனால் இமேஜோடைய சைஸ் வந்து நமக்கு பெருசாக இருக்குது. ஆனால் நம்ம div கண்டெய்னருக்குன்னு நம்ம கொடுத்துருக்கிற சைஸ் வந்து இமேஜை கம்பேர் பண்ணும் போது சின்னதாக இருக்குது. அதனால் அதில் எவ்வளவு ப்ரிவ்யூ பண்ண முடியுமோ அவ்வளோதான் அது ப்ரிவ்யூ பண்ணும். ஃபுல் இமேஜ் நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ரிவ்யூ பண்ணலை. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இமேஜோட சைஸை ஆல்ட்ரு பண்ணலாம். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
contain அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகுதுன்னா கண்டெய்னர்னு கொடுத்த உடனே நம்ம டிவ்வுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த சைஸ் எவ்வளவோ அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம இமேஜை கண்டெயின் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி நமக்கு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இப்போ இதே இமேஜை நான் என்ன பண்ணுறேன், பாடி டேக்கில் கொண்டு வந்து வைக்க பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாடி அப்படின்ற இந்த டேகோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், அதே பேக்ரவுண்ட் இமேஜை காப்பி பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம். மேலே இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஃபுல்லாக அந்த பாடியோட இமேஜ் வந்துருச்சு. ஆனால் 2 வாட்டி டிஸ்பிளே ஆகுது. வேணும்னா இந்த இடத்துல இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது, க்ளீனாக இருக்கும் கோடு. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த பேக்ரவுண்டை இந்த செட்டப் அப்படியே நான் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரிவ்யூ போய் பார்க்கலாம். எனக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்டு ஃபுல்லாக, அதாவது இந்த விண்டோவோடைய பாடி ஃபுல்லாகவே எனக்கு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக செட் ஆகிடுச்சு. ஆனால் நான் வந்து ஒரு இமேஜ் தான் ப்ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டேன். ஆனால் எனக்கு இது வந்து டூப்ளிகேட் ஆகி மல்டிப்புளாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நான் அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து சேவ் பண்ணால் அந்த இமேஜோட சைஸ் என்னவோ அந்த ஒரு சைஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும்தான் நமக்கு வரும். ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கும். அந்த செகண்ட் டூப்ளிகேஷன் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது இந்த இமேஜோட பொசிஷனிங், அதுக்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். நம்ம பேக்ரவுண்ட் பொசிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு வந்தேன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து சென்டரில் செட் ஆகும். ஓகேவா? இதுவே ரைட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் எனக்கு அந்த இமேஜ் வந்து செட் ஆகும். ஸோ அந்த இமேஜை நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்றது இந்த பேக்ரவுண்ட் பொசிஷனிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் அதோடைய பொசிஷனை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்த்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸோடைய எக்ஸாம்பிள்ஸ்.